ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926 இன்றைக்கி நம்ம ரிவால்வ் பார்க்க போகிறோம். அதாவது சாலிட் செக்ஷனில் ரிவால்வ் நம்ம எப்படி ஒரு எக்ஸ்ட்ரூடில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே கான்செப்ட் தான் இந்த ரிவால்வ்லையும் இருக்கும். ஸோ இதில் வந்து செக்ஷன் ஆக்சிஸ் இருக்கும். அந்த இடத்துல டைரக்ஷன் பார்த்தோம். இந்த இடத்துல ஆக்சிஸ், லிமிட், பூலியன், ஆஃப்செட், செட்டிங். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சாலிட் 360 டிகிரி மட்டும்தான் ரொட்டேட் பண்ண இல்லை, நமக்கு என்ன விதமான ஒரு ஆங்கிள் வருமோ ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னு இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டூல்ஸை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இது ரஃப் ஆர்ட்டு நான் ஒரு ஸ்கெட்ச் செஞ்சு ரிவால்வ் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிஸ் மாதிரி வச்சு இந்த இடத்துல பேஸ் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரி கிரியேட் பண்ணி ஃபில்லட் கொடுத்து நான் வந்து ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ இன்னொரு இடத்துல நான் வந்து எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா இதை இந்த இடத்துல இங்கே வந்து ரஃப் ஆர்ட் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி மட்டும் இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பொதுவாக தெரியும் எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்க மாதிரி தான் ரிவால்வ் வந்து நமக்கு வந்து ரொட்டேட் பண்ண கண்டிப்பாக ஒரு ஆக்சிஸ் வேணும். ஸோ இந்த NXை பொறுத்த வரைக்கும் இதில் ஆக்சிஸும் வேணும், அதே சமயம் ஒரு பாயிண்ட்டும் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்படி இருந்து ஒரு ஆஃப் செட்டோ ஒரு ரிவால்வோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தோம்னா இதே ஆப்ஷன் இதுலேயும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூடில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி கான்செப்ட் இதுலேயும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரிவால்வ் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரூடில் நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ செலெக்ஷன் மெத்தட் இருக்கும். ஸோ அதே மாதிரிப்பட்ட செலெக்ஷன் மெத்தடும் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுக்கு அதே தான். அப்போ இது வந்து என்ன சொல்ல போனோம்னா ஒரு சாலிடாக உருவாக்கக்கூடிய பேசிக் டூல்ஸில் இது ரெண்டாவது டூல்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூடு, அடுத்தது ரிவால்வ். ஸோ ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் இது ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம், இது டைரக்ஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஒரு பேஸ் பண்ணியிருக்கும் மெத்தட். இப்போ நமக்கு மற்ற சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணதாக இருந்துன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல இதே பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த இதில். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரூடை வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம், இந்த பேஸ் பண்ணி நமக்கு இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் இதே இதில் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் பேஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம், இல்லை டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ரஃப் ஆட்டு நீங்கள் வந்து ரிவால்வ் ஆகும். அதே சமயம் இது வந்து ஒரு சர்ஃபேஸ் பேஸில் வரும். அப்போ இதில் வந்து சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி வருமா? ஸோ இதை தான் இப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரிவால்வை நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு செலெக்ஷன் மெத்தடும் இங்கே வந்துடும் கூட. நம்ம எக்ஸ்ட்ரூடில் என்ன இருக்குமோ அதே தான் இதுலேயும் இது இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவால்வ் இதில் வந்து செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம பார்த்தோம் இதில் வந்து செலக்ட் கர்வ். இப்போ எந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணமோ அதுக்குள்ள மெத்தட் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன் கேட்கும். ஸோ இல்லைனா இந்த ரிவால்வ்க்குள்ளேயே இந்த ஸ்கெட்சை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்கெட்சை ட்ரா பண்ணி நம்ம ரிவால்வ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னர் ஸ்கெட்ச்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இருக்குதா? ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்து ஓப்பன் பண்ணோன்னா டேரெக்டாக ரிவால்வ் வந்துடும். இது நம்ம எடிட் பண்ணது நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம வரணும்னா இதை டூலை வந்து வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி நமக்கு வந்து வரணும், எந்த செலெக்ஷன் பண்ணதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இது கூட பொருத்தமான இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ செக்ஷன் நம்ம செலக்ட் பண்ண மெத்தட். இப்போ ஆக்சிஸ் அடுத்த செக்ஷன் இது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஆக்சிஸில் வந்து ஸ்பெசிஃபை வெக்டார். ஏன்னா நமக்கு ஆக்சிஸ் இருந்தாலே வெக்டார் பேஸ் பண்ணி தான் வரும். எக்ஸ்ட்ரூட்லேயும் ரிவால்வ் பேஸ் பண்ணி வெக்டார் தான் வரும். ஸோ இதில் பாருங்க இந்த வெக்டார் டைலாக் பாருங்க எங்கெல்லாம் வருது பாருங்க வெக்டார் டைலாக். அப்போ எந்த வெக்டாரை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம், இவ்வளோ வெக்டார்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இதுலையும் செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ள டைரக்ஷன் ஷார்ட்கட்டாகவே இங்கே கொடுத்துருக்கு எந்த டைரக்ஷன். ஸோ இன்ஃபரர் இருக்கு, பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது, கர்வ் இந்த சர்க்கிள். ஸோ இதை தான் ரிவால்வ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன். அதே மாதிரி கர்வ் ஃபேஸ் அடிப்படையில் டைரக்ஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய அது மாதிரி ஸ்பெசிஃபை பாயிண்ட். இதுதான் பாயிண்ட் டைலாக். பாருங்க வெக்டார் பாயிண்ட் இதுவும் ரெண்டும் ஒரே பேஸ் பண்ணி இதுவும் அதே கூட. ஸோ என்ன மாதிரிப்பட்ட செலெக்ஷன் மோடு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த இடம். ஸோ இதுக்குள்ள என்ன ஆப்ஷன் இருக்கோ இதை வச்சே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாயிண்ட் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி சர்க்கிள். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரிவால்வ் கிரியேட் பண்ணோம்னா இதை வந்து ஆன் மோடில் தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இதையும் நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்க ஆன் பண்ணி இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த ஆக்சிஸ் இருக்கு, பாயிண்ட் இருக்குது. ஸோ இது அடுத்தது மூணாவது லிமிட். இது வந்து ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் வருதுல்ல. ஸோ இதே மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். ஸோ லிமிட்ல என்ன இருக்குது, ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட்ல பார்த்தோம், சிமெட்ரிக் நிறைய டூல்ஸ் பார்த்தோம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து டைரக்டா வேல்யூ, அதே சமயம் இந்த அன்டில் செலக்ட் நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் ரிவால்வ் ஆகும். இது செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே மாதிரி இங்கே வந்து
டைரக்டா ஆங்கிள்னு கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஆங்கிள் வந்து நமக்கு வரணும் ரிவால்வ் ஆகும் காக்குது. இப்போ நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்னைக்குமே ஒரு இடத்துல இருந்து 0 ஆகும். 0 தான் இருக்கணும். அடுத்தது எண்ட் செக்ஷன் நீங்க எவ்வளவு இருக்கு நமக்கு டிஃபால்ட்டா ரிவால்வ் பண்ணும்போது 360 வச்சு நமக்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பூலியன் ஆபரேஷனோட கனெக்ஷன். இப்போ நமக்கு இந்த செலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு மேலோட்டமா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய செக்ஷன்ல இப்போ நம்ம இங்க செலக்ட் பண்ணோம்ல இந்த ஆப்ஷன் இது கூட கனெக்ட் இருக்கு. இப்போ நம்ம இதையே பார்த்துடலாம். இந்த செலெக்ஷன் கூட இனிஷியலாவே நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோட இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல சிங்கிள் கர்வ். இப்போ இந்த சிங்கிள் கர்வை வச்சு நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு டோட்டலா சால்வ் வரணும். அப்போ இருக்குன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கர்வை செலக்ட் பண்ணு. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டைரக்ஷன் வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. இதை செலக்ட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணும். இவ்வளோ பார்ட் எனக்கு இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும் இருக்குதா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் வெக்டார், இந்த வெக்டாருக்கு இந்த டைரக்ஷன் இல்லை இந்த கர்வை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க. ஸோ ரிவால்வ் ஆகிட்டா. ஸோ இப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல நீங்க வந்து இந்த சிங்கிள் இருக்கு இதையும் கூட நீங்க வந்து கண்ட்ரோல் செலவு நமக்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி கனெக்டர். இப்போ இந்த கனெக்டர் காரணம் என்ன டோட்டலா செலக்ட் ஆயிரும். ஸோ டோட்டலா செலக்ட் பண்ண அதோட சேர்ந்து ஃபில்லட் இருந்ததுன்னா ஃபில்லட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ இந்த மெத்தட் இருக்குது. இல்லைன்னா நம்ம இதே கனெக்டர் கர்வ் வச்சு இந்த செக்ஷனை ஆன் பண்ணிட்டோம்னா ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியா நமக்கு வரும். ஸோ இதை நமக்கு டேஞ்சென்டா இருக்கு. இப்போ இதே இடத்துல கனெக்டர் ஆன். ஸோ இந்த கனெக்டர் பேஸ் பண்ணி இங்கே ஃபில்லட் இருக்குது. ஸோ ரெண்டே ஆன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதே பேஸ் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதையும் ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கனெக்டட் கர்வுக்குனால ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ண இருக்குது. அதே மாதிரி டேஞ்சென்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ டேஞ்சென்ட் ஃபேஸ் இருக்குது. டேஞ்சென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன்னு பாருங்க. இது ஒவ்வொரு ஃபேஸையும் நீங்கள் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணாமல் ஸோ இந்த கண்ட்ரோல் பிரேக் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸு அதாவது ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சர் கர்வு ஃபேஸ் அடிப்படையில் செலக்ட் பண்ணணும். ஷீட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ரீஜன் பவுண்டரி இது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமாக செலக்ட் பண்ணும். பாருங்க ரீஜன் பவுண்டரி வச்சுன்னா பாருங்க இந்த ஃபேஸ் தான் இதில் இருக்கக்கூடிய சாலிட் தான் எனக்கு வந்து ரிவால்வ் ஆகணும். வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஆக்சிஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்துடும். ஸோ இது ரீஜன் பவுண்டரிக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபரர். நீங்கள் இன்ஃபரர்னா அட் அ டைமில் நீங்கள் எந்த கர்வெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ இதில் அதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் அடிப்படை கொடுத்தா பாருங்க. இங்கே ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே நான் செலக்ட் பண்ணது இது தான். ஆனால் இங்கேயும் செலக்ட். இதுதான் இந்த செலெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த மெத்தட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்த்துருப்போம். கண்ட்ரோல் ஃபாலோ ஃபில்லட். ஸோ ஃபில்லட் அடிப்படையில் செலக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இது. அப்போ பேசிக்காக நமக்கு இந்த செலெக்ஷனுக்குள்ள மெத்தட் தான் இந்த கனெக்ஷன் இருக்குது. ஓகே இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் பார்ப்போம். இந்த ஆக்சிஸில் பேஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த செக்ஷனை இப்போ நான் இந்த இடத்துல இன்ஃபரர் இருக்குல்ல நான் கனெக்டரை வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்டரை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுதான். இப்போ வெக்டார். இப்போ நமக்கு வெக்டார் பார்த்தோம். இந்த வெக்டாரை நீங்கள் எதை பேஸ் பண்ணி எந்த வெக்டாரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போறீங்க இருக்குது. இப்போ நான் இந்த வெக்டார் இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்டை ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி சுற்றுது. ஆட்டோமேட்டிக்காக பாருங்க. ஸோ எந்த ஆக்சிஸ் இருக்கு இங்கேருந்து இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதா. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷனிங் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்டர் கர்வ் வச்சுக்கிட்டு ஸ்பெசிஃபை வெக்டார் நீங்கள் டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த வெக்டாரை பேஸ் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி அப்ளை ஒவ்வொரு இதையும் வந்துடும். ஸோ கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே பேஸ் பண்ணி இந்த லைனை வந்து வெக்டாரை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படியும் இருக்குது. அப்போ நமக்கு இதில் முக்கியம் ஆக்சிஸ் பாயிண்ட் இந்த பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ரொட்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு ரிவால்வ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. அப்போ இந்த ரிவால்வ் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி செலக்ட் பண்ணுறோம் இது ஒரு மெத்தடாக இருக்குது. இனி இது டைரெக்டாகவே இங்கே வந்து நான் இந்த ஸ்கெட்சை நான் வந்து மிரர் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை நான் எப்படி கரெக்டாக மிரர் பண்ணி நான் காட்டுறேன். இந்த இடத்துல மிரர் வச்சுக்கிட்டு இந்த கனெக்டட் கர்வ் வச்சுக்கிட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் லைன் வைக்கிறேன். செலக்ட் சென்டர் லைன். ஸோ இது இந்த எண்ட் பாயிண்ட் ஷோ பண்ணணும்னா ஷோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க வச்சுங்களேன். ஸோ இந்த கர்வு நீங்கள் இந்த ஆக்சிஸே இருக்குதா. அப்போ இதையும் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ஸ்கெட்சை ட்ரா பண்ணி இதுலையும் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கெட்சை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. இப்போ நீங்கள் ஒரு போல் ஷேப் வரையணும்னா நீங்கள் ஒரு ஆஃப் ஷேப் மட்டும்தான் வரையணும்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் காம்பனன்ஸை வந்து இதை மாதிரி செட் பண்ணி வரையதா இருந்தால் நமக்கு வந்து ஒரு இதை வந்து ஹைட் கேஜை வச்சு நமக்கு வந்து கட் பண்ணி எடுப்போம். அதாவது ஒரு மார்க்கிங் பண்ணி மார்க் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பாதியாக வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி ஒரு ஃபிட்லாம் அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி அளவை வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி ஒரு பவுல் ஷேப்புக்குள்ள 2D ஸ்கெட்சை நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ரிவால்வ் பண்ணும்போது பாருங்க. இந்த ரிவால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் கரெக்டாக இந்த கனெக்டர் கர்வ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக காட்டு பாருங்க. இந்த இடத்துல வெக்டார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெக்டாரை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ரொட்டேட் பண்ண. ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குதான். அப்போ இவ்வளவு தான். அப்போ எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் பார்த்துருக்கோமா. சரி
அப்போ இது வந்து நமக்கு இப்படி இருக்கக்கூடிய செலெக்ஷன் மெத்தட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து இப்படி நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் மட்டும் தான் ட்ரா பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு ஃபுல் பவுண்டரியோட நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து இவ்வளோ தான் வேணும். அப்போ இதில் வந்து ரிவால்வ் ஆகுமான்னு பார்த்தா நான் இந்த கர்வை நான் கனெக்டட் வச்சிருக்கேன். இந்த கனெக்டட் ஆகிட்டு இப்போ நான் ஆக்சிஸ் நான் காட்டுறேன். இந்த இடத்துல இதை ஜெட் பிளேனை வச்சு நமக்கு ரொட்டேட் ஆகணும். பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. நீங்கள் அப்ளை கொடுத்தோன்னு பாருங்க இதுவும் சாலிட் ஆகிட்டு பாருங்க. நான் இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்கெட்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இந்த இதை வந்து கரெக்டாக ஹேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பிளாக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ரீஜன் பண்ணியிருக்கேன். இது அப்படி இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை ஃப்ரீயாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து கரெக்டாக சாலிட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது. எப்படி நம்ம எந்த மாதிரி பொசிஷன்லலாம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம், ரிவால்வ் பண்ணலாம்னு இருக்குது. சரி, அப்போ இந்த இதை கரெக்டாக நமக்கு ரிவால்வ் வந்து நமக்கு தெரியும் 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து 0 வேல்யூ கொடுக்குது. ஸோ இதிலே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 10 டிகிரி தான் ரொட்டேட் ஆகணும், இல்லை எனக்கு 30 டிகிரி ரொட்டேட் ஆகணும். ஸோ இதை மாதிரி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிகிரி வந்து கரெக்டாக இருக்கும்போது ஒரு ஷீட் மாதிரி தான் வரும். இதை வந்து நமக்கு டைரெக்டாக நமக்கு வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா ஒரு சர்ஃபேஸில் வரும்போது நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கே பார்க்கண்டா நம்ம இந்த பொசிஷன்லேயே பார்த்துடலாம். ஸோ இந்த ரிவால்வ்லேயே எடிட் வித் ரோல் பேக்கில் போகலாம். ஸோ இதுலேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் 10 டிகிரி. ஸோ இதுலேயும் கூட நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இருக்குது. அப்போ இதுலேயும் கூட இந்த பாருங்க ஷீட் மாதிரியே பேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த செலக்ட் பண்ணக்கூடிய கர்வே நம்ம இதுவரை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஷீட் ஆட்டும் காட்டுது. அப்போ 360 ஆன உடனே கரெக்டாக இங்கே வந்து நமக்கு வந்து ரிவால்வ் ஆகிறது. அப்போ நம்ம செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. இதே செலெக்ஷனை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கனெக்டர் கர்வ் இதை வச்சுக்கிட்டு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வெக்டாரை நான் செலக்ட் பண்ணி பாருங்க இப்போ கிரீன் கலர் ஆகிட்டா செலக்ட் பண்ண பொசிஷன் எல்லாம் கிரீன் ஆகிட்டு நான் இந்த பாயிண்ட் வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது இப்போ நான் இந்த இடத்துல 10 கொடுக்குறேன். ஸோ பாருங்க இப்போ பாருங்க ஃபுல் சாலிட் வந்திருக்கும். ஸோ 30 நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ரிவால்வ் கொடுக்கல. இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லைனா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பட்ட நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரீ ஹேண்டில். இந்த ஆக்சில் அப்படியே பாருங்க ப்ளூ கலரில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இங்கே வந்து டேரெக்டாகவே 90 கொடுத்தா பாருங்க 180. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலாம். அதே சமயம் நீங்கள் வந்து ஆர்ஜின் பாயிண்ட் 0 வச்சிருக்கீங்க, இதில் கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஆர்ஜின் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு டிசைன்லேயும் நீங்கள் வந்து ரிவால்வ் வேணும்னா நீங்கள் ரிவால்வ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இதே இதில் இப்போ நமக்கு ரிவால்வ் எடுத்திருக்கோம். அதை திருப்பி நான் இதை கட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிவால்வ்லேயே இப்போ நான் இந்த கனெக்டட் கர்வ் நான் அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் வெக்டார், இந்த வெக்டார் நான் செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே வந்து எண்ட் பொசிஷன் இருக்கு, until selected. இப்போ நான் இந்த இடத்துல ரீஜன் பவுண்டரி செலக்ட் பண்ணிட்டு அதே இதை இங்க வந்து இந்த ஆக்சிஸ் நான் செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல until select இருக்குது. இந்த பிளேன் வரைக்கும் தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இல்லைனா எனக்கு இந்த பிளேன் வரைக்கும் வரணும். ஸோ இதை மாதிரி நீங்க வந்து எந்த ஃபேஸ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படி நீங்க கூட செலக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி until selected வச்சு இந்த இடத்துல கூட நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இதுலையும் கூட நீங்க until இதுல இருந்து இது வரைக்கும் வரணும். ஸோ இப்படியும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ வேல்யூ வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம். 0 கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல 360 நீங்க எப்படியும் கொடுத்து நீங்க வேல்யூ செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. இப்போ இந்த இடத்துல அப்ளை. ஸோ இந்த இடத்துல அப்ளை கொடுத்தோன்னு இங்க பாருங்க ஓப்பன் ப்ரொஃபைல் ஸ்மார்ட் வால்யூம் இருக்குது. ஸோ இது கூட கனெக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் பூலியன் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இதை நீங்க டிக் பண்ணிக்கிட்டு இதே கான்செப்ட்ல இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா ஸ்கெட்சை பேஸ் பண்ணி இதுலையும் கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம எப்படி இந்த இடத்துல நம்ம ஒரு கட் செக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை நீங்க இதுல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சிடலாம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ரஃபாட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல சிங்கிளாக இதை மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சாங்களேன். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ரஃபாட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இதே ரிவால்வ் எனக்கு திருப்பி இதே மாதிரி இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக இதே மாதிரி ரொட்டேட் ஆகணும் இருக்குன்னு வச்சாங்களா. ஸோ இதில் ஓப்பன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நன்னு இருக்குது, நான் சப்ராக்ட் கொடுக்குறேன். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும் இருக்குது யூனைட் பண்ணலாம். ஸோ இதில்னா நீங்கள் சப்ராக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்ளை கொடுங்க. ஸோ அதே மாதிரி ட்ரிம் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரிம் மெத்தட் மாதிரி தான். நம்ம எப்படி எக்ஸ்ட்ரூட்ல பார்த்தோமோ அதே மாதிரி அப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் மூலமா வந்து ட்ரிம் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. ஸோ அப்போ செலெக்ஷன், ஆக்சிஸ், லிமிட் இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ இதுவும் பூலியன் ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் தான். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் நன், யூனிட், சப்ராக்ட், இன்டர்செக்ட் இந்த 3 ஆப்ஷன் தெரியும் நமக்கு. எப்பவும் நன்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃப்ரீயா ட்ரா பண்ணுவோம். ஸோ இல்லை எனக்கு இதே மாதிரி நீங்க எப்படி ஒரு லைனை வச்சு நீங்க வந்து செட் பண்ணீங்களோ ஸோ இதே கான்செப்ட் தான் இதுலையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைரக்டா அப்படியே வந்து நீங்க ட்ரா பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதே ரிவால்வ்க்குள்ள இப்போ நான் வந்து இதை நான் இப்போ வந்து செலக்ட் பண்றேன். இந்த லைனை நான் வந்து இப்போ நான் கனெக்டர் கர்வ் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல நன் கொடுத்துக்கிட்டு
நீங்கள் வந்து டைரெக்டாக வெக்டாரை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த இதே வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரிவால்வ் நான் ஹைட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கெட்சை நீங்கள் ட்ரா பண்ணிக்க, இந்த ஸ்கெட்சையும் ஃபுல்லாக ஹைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு இன்னொரு இதில் வந்து எனக்கு பூலியன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்கும்போது இந்த இடத்துல இன்னர் ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இன்னர் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதே இதில் பூலியன் ஆப்ரேஷன் வரணும் இருக்குன்னா நான் இந்த இடத்துல ஒரு ரஃப் ஆட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இதே வெக்டார் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வெக்டார் வந்துட்டு இதே பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த சர்க்கிள் நீங்கள் வச்சாலும் போதும். ஏன்னா இங்கே வந்து நோடு வந்து ஆன்ல இருக்குது. இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டு வச்சுன்னு பாருங்கள், இதில் வந்து வராது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ பாயிண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல வரலன்னா இந்த இடத்துல நோடு வந்து இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஆர்க் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல இது ஒரு ரொட்டேட் ஆகிட்டு இப்போ எனக்கு இந்த இதில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து எனக்கு வந்து யூனிட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணினா இந்த ஆப்ஜெக்ட் கூட யூனிட் செலக்ட் பாடி யூனிட் அப்ளை வந்துட்டா. ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரிவால்வ் பண்ணிடலாம். இந்த ரிவால்வ்க்குள்ளேயே நான் இன்னொரு ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிளேன் அடிப்படையில் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி இதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் வந்து இப்படி ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டு கரெக்டாக ரிவால்வ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வெக்டார் ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்ளை. ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்த உடனே பாருங்கள் இந்த இடத்துல எந்த பொசிஷன் நமக்கு தேவையில்லையோ அதே மாதிரி ஒரு பொசிஷன் வரும். அப்போ இதே மாதிரி இருக்கும். இதே கான்செப்டா இப்போ எனக்கு ரிவால்வ் கட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பொசிஷன் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கே நான் கட் பண்ணுறேன் சப்ராக்ட். ஸோ இங்கே பாருங்க இந்த பொசிஷன் இருக்கா. நம்ம எந்த டூல் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு சப்ராக்ட் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களா இந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த இது ஆப்ஷன். ஸோ இதையும் நான் கட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த இதில் டைரெக்டாக நமக்கு வந்து பூலியன் ஆப்ரேஷன் என்ன இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன், இந்த இன்டர்செக்ஷனும் இதே கான்செப்ட் தான். அப்போ நமக்கு என்ன மாதிரிப்பட்ட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ இதே மாதிரி நான் வந்து ஒரு இன்னர் ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ணுறேன். ரிவால்வ் அதே மாதிரி இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணி இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் இப்படியே நான் வந்து வச்சுக்கிட்டு இப்போ நான் இங்கேருந்து ஒரு ரஃப் ஆட்டு நான் இதே மாதிரி ஒரு பொசிஷன் ட்ரா பண்ணுறேன். ஏதோ ஒரு பொசிஷன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதே மாதிரி ஒரு ரஃப் ஆட்டு ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த ஆக்சிஸை நான் பிடிக்கிறேன். அது மாதிரி இந்த பாயிண்ட்டை வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்டர்செக்ஷன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் வேணும். ஸோ பாருங்க இதே மாதிரி அந்த ஸ்கெட்ச் வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஸ்கெட்ச்லையும் பேஸ் பண்ணி ஒரு டிராயிங் வந்துட்டு. ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ என்னென்ன பொசிஷன் நம்ம பார்த்துட்டோம். அப்போ பூலியன் ஆப்ரேஷன் இன்டர்செக்ஷன் பார்த்தோம். இந்த ஷோ ஐக்கான், ஷோ ஷார்ட்கட்னா இதே மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஹைட் பண்ணிட்டு இங்கே ஓவர் வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதுதான் பூலியன் ஆப்ரேஷன். ஸோ இது வரைக்கும் ஆக்சிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி ஆஃப்செட். இப்போ இந்த ஆஃப்செட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஆஃப்செட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்படின்னு பார்த்துருப்போம். ஆஃப்செட்டில் நன்னு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆஃப்செட் தேவையில்லைன்னா நன் தான் இருக்கும். தேவைன்னா இங்கே 2 சைடுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ண உடனே இந்த டைரக்ஷன் இங்கே வந்து காட்டுது. இங்கே வந்து எனக்கு 5 இருக்குது. நான் 10 கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்த உடனே இங்கே பாருங்க ஒரு ஹாலோ ஷேப் மாதிரி வந்துட்டு. அப்போ எனக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். உள்பக்கமாக வரணும்னா இந்த இடத்துல வேற ஃபிளிப் பண்ணக்கூடிய எந்த கான்செப்ட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ கொடுத்து தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை எனக்கு இதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி வெளியேயும் 5 வேணும்னா ஃபிளிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிமெட்ரிக் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இல்லைன்னா 3 நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுலனா இதே மாதிரி -3 கொடுத்தனா உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வால் திக்னஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஆஃப்செட். எப்படி நம்ம ட்ரா பண்ணிட்டோமா த ஹால். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆஃப்செட் நீங்கள் வால் திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஷெல் கமாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்டை நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். நன் கொடுத்தோம்னா பழைய நிலைக்கு வந்துடும். ஸோ ஆஃப்செட் பார்த்தோம். இனி செட்டிங்ஸில் இதே தான் பார்த்தோம். நம்ம பாடி டைப் இது வந்து நம்ம சாலிட் செக்ஷனால சாலிட் தான் செலக்ட் பண்ணணும். நமக்கு சர்ஃபேஸ்னா இந்த ஷீட் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பாடி ஷீட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓகே கொடுத்தோன்னா அதே மாதிரி ஷீட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். அப்போ நமக்கு சாலிட் டாலரன்ஸ் என்ன வேல்யூமோ ஸோ ப்ரிவியூ இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணனா ஆஃப் ஆயிரும். ஸோ ஏற்கனவே நம்ம எக்ஸ்ட்ரூட்டை சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ரிவியூ நமக்கு ஆஃப் ஆயிருந்தோம்னா இங்கே இடத்துல ஷோ ரிசல்ட் கொடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வைக்க நல்லது. ஏன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் எந்த மாடல் செலக்ட் பண்ணணும் அதே கான்செப்ட் மாதிரியே அதே வேல்யூவில் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணதுக்காக தான் ஆன் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவு தான் ரிவால்வ். அப்போ நமக்கு ஒரு சாலிடை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு நமக்கு எந்த மாதிரி ஒரு பொசிஷன் வேணும் தேவை இருக்குது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த இது. ஸோ இவ்வளவு தான்.
ஸோ அப்போ அந்த சாலிட் எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.